ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை முன்னாடி பார்த்துட்டு உள்ளே கிளிக் பண்ணி வந்துக்கிறதுக்கான காரணம் தம்ப்நெயில் தான். நீங்கள் எதை நினச்சி கிளிக் பண்ணி வந்தீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு பூரா எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது மட்டும் போதும். பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, சரிங்களா? நம்ம மொபைலிருந்து ஆன்லைனில் ஃபீஸ் கொடுக்காம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள், சரிங்களா? நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணுன்னா கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணும். அங்கே ஒரு 5000 10,000 வாங்கிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் கொடுக்காதையே நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்தே மொபைல் இருந்தால் போதும். மொபைல் அண்ட் நெட்வொர்க் இருந்துச்சுன்னா நீங்களே அப்ளை பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இது முழுசாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களன்னா ஒன்றும் புரியாது, மாற்றி செஞ்சுருங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரோமுக்குள்ளே போய்ட்டு பாஸ்போர்ட் சேவான்னு டைப் பண்ணுங்கள். சேவான்ற ஒரு வெப்சைட்குள்ளே போங்க. போனதும் பாஸ்போர்ட் சேவான்றது உள்ளே வரும். இந்த மாதிரி தான். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் லோட் ஆகும். இந்த மாதிரி வரும். தத்கால் பண்ணுறதை எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நமக்கு தேவையானது பாஸ்போர்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான். இங்கே மூலையில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் ரிஜிஸ்டர் ஒரு லாகின் இருக்கும். அதில் ரிஜிஸ்டர்ன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். சிபிவி டெல்லி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்றது. சிபிவி டெல்லினா யாராச்சும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் வெளியே போகிறாங்கன்னா அவங்களுக்கானது. நம்ம நார்மல் பாஸ்போர்ட் இருந்தாலும் கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்கே உங்களுக்கு நியர்பை எதுன்னு பார்த்து பண்ணிக்கோங்க. எனக்கு சென்னை, அதனால் பண்ணிட்டேன். உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. என்னென்னு பாருங்கள். உங்களுடைய ஃபுல் நேம் பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. அதுதான் முன்னாடி பாஸ்போர்ட்லேயே வரும். இமெயில் ஐடி கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது இருக்கோ அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், டு யூ வாண்ட் யுவர் லாகின் ஐடி இமெயில் ஐடியே வேணுமா அப்படின்னு கேட்குது. ஆமாம், எனக்கு அதே தான் வேணும் லாகின் ஐடின்றதுனால நான் எஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தா ஈஸியாக இருக்கும் லாகின் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு லாகின் ஐடி நெக்ஸ்ட்டு வந்துடுச்சு. லாகின் ஐடி அதே இதாகிடுச்சு. பாஸ்வேர்டு கொடுத்த உடனே பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க. ஆனால் நான் நானே போட்டுக்கிறேன், பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்களானாவே மற்ற வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 8-9 எழுத்துக்கு மேலே இருக்கணும். ஃபஸ்ட்டு கேபிட்டல் எழுத்தாகவும் அதுக்கப்புறம் ஸ்மால் எழுத்தாகவும் @ போட்டு 1 2 3 4 அந்த மாதிரி நம்பர் ஏதாச்சும் போட்டுக்கோங்க. போட்டு சைன்அப் கொடுத்துருங்க. சைன்அப் கொடுத்துக்கோங்க. சைன்அப் கொடுத்த உடனே கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதும் இங்கே பாருங்கள், சக்ஸஸ் வந்துடுச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் பிஎஸ்எஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி இது என்ன ஏற்கனவே கொடுத்து வச்சுருந்தேன், அதனால் அப்படி வருது. உங்களுக்கு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஓடிபி ஆப்ஷன் வரும். சைன்அப் கொடுத்த உடனே ஓடிபி உங்களுடைய மெயிலுக்கு போயிருக்கோம். மெயிலேருந்து எடுத்து நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கம்ப்ளீட் செட்டப்னு கொடுத்துட்டா சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வரும். இந்த மாதிரி டிக் மார்க் வரும். கொடுத்த உடனே பேக் டு லாகின் கொடுத்துக்கோங்க. இப்போ லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி டச் பண்ண உடனே நீங்கள் டச் பண்ணிவிட்டு உங்களுடைய லாகின் ஐடின்னு உங்கள் இமெயில் கொடுத்துருந்தீங்களா இமெயிலை போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு கீழே நான் இமெயில் கொடுத்துருந்தேன், அதனால் நான் இமெயிலை டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கண்டினியூவில் கிளிக் பண்ணுறேன். கண்டினியூ கிளிக் பண்ண உடனே உள்ளே போகும். இதில் பாஸ்வேர்டில் லாகின் பண்ணணுமா இல்லை ஓடிபியிலான்னு கேட்குது. எனக்கு ஓடிபி வேண்டாம், பாஸ்வேர்டு போட்டு க்ரியேட் பண்ணி தான் நான் பாஸ்வேர்டில் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சைன்இன் கொடுங்க. உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும்.
ஹோம் பேஜில் வந்தோடனே இதில் எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ப்ரெஸ் பாஸ்போர்ட்டு, ரீயூஸ் பாஸ்போர்ட்டு, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி எல்லாமே வரும். கீழே பாருங்கள், இன்னும் ஸ்க்ரோல் பண்ண ஐடென்டிட்டி கார்டு, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், ஜிஇபி, இந்த மாதிரி எல்லாமே வரும். ஆனால் நம்ம வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். இதில் வந்து பாஸ்போர்ட் நம்பரை தேவையில்லை. இதில் வந்து ஸ்கிப் டு ஃபார்ம் நவுனுக்கு பாருங்கள், ஸ்கிப் ஃபார் நவ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். செலக்ட் ஆஃபீஸ் சென்னை, இது ஏற்கனவே செலக்டில் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே செலக்ட் இருந்தாலும் நெக்ஸ்ட் கொடுத்ததுனால லோடிங் ஆகிட்டு வரும். இப்போ வந்து என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி வந்துடும். அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், பாஸ்போர்ட் டைப் எப்படி பண்ணணும் அப்படின்றது வரும். இதை வந்து தான் அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்ளை ஃபார் இப்போ வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் வேணுமா இல்லை ரீயூஸ் பாஸ்போர்ட் வேணுமான்னு கேட்குது. இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் தான் வேணும். அதனால் நான் வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் அப்ளிகேஷன், உங்களுக்கு நார்மல் வேணுமா இல்லை தத்கால் வேணும். தத்கால்னால் உங்களுக்கு ஃபீஸும் அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக வேலை முடியும். நார்மல்னால் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அதனால் நான் வந்து நார்மல் கிளிக் பண்ணிக்கிட்டேன். டைப் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட், 36 பேஜ் வேணுமா இல்லை 60 பேஜ் வேணுமான்னு கேட்குது. நான் 36 பேஜ் போதும், அதனால் பண்ணிக்கிறேன். 36 பேஜ்னா 1500, 60 பேஜ்னா இது 2000. சேவ் கொடுத்துக்கோங்க. செகண்ட் பேஜுக்கு வந்துடுச்சு. அப்ளிகேஷன் டீட்டெயில் வரும். இதில் வந்து உங்களுடைய நேமு, அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஜெண்டர், மேலா ஃபீமேலா, மொத்த டீட்டெயிலாக கொடுக்கணும். பர்த்து, டேட் ஆஃப் பர்த்து, எந்த ஊரில் பிறந்தீங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துக்கோங்க. உங்களோட நேம் இனிஷியல், சர்நேம் பின்னாடி இனிஷியல், சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இங்கே என்ட்ரி பண்ணுறது உங்களுக்கு வந்து பாஸ்புக்லேயும் வரும். கரெக்டாக நேமெல்லாம் பார்த்து கொடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட்டில் அதே மாதிரி வர்ற மாதிரி. நீங்கள் மேலா ஃபீமேலான்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மேலுக்காக பண்ணுறதுனால மேலுன்னு டிக் பண்ணிக்கினேன். ஹேவ் யுவர் பீன் நவ் அதர் நேம், உங்களுக்கு ஏதாச்சும் வேறு நேம் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றதால நோ கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேவ் யுவர் எவன் சேஞ்ச், இதுக்கு முன்னாடி நேம் சேஞ்ச் பண்ணிங்களான்னு கேட்குது. அதுக்கு நோன்னு கொடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணல. டேட் ஆஃப் பர்த் கேட்குது. அதை அந்த கார்னரில் பாருங்கள், ஒரு அட்டவணை மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணால் உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கலாம். இல்லை அப்படியே நார்மலாக கூட என்ட்ரி பண்ணிக்கலாம். கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, இல்லைன்னா எரர் காட்டும். சரிங்களா? இதில் கொடுக்குற எல்லாமே வந்து கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் உங்கள் பாஸ்போர்ட்டில் அதே மாதிரி வரும். தப்பாக கொடுத்தீங்களன்னா தப்பாக வரும். லாஸ்ட்டாக ஒரு பேஜ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது எதுன்னு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். அப்போ தான் வந்து ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், முடிஞ்சு. பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு கேட்குது. நான் வந்து சும்மா ஏதோ ஒரு ஊர் பேரை வந்து டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ கரெக்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கல்யாணம் ஆகிட்டவங்களான்னு கேட்குது. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சரிங்களா? நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா இல்லை சிங்கிளான்னு கேட்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மேரிடுன்னு சும்மா செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னவோ அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இஃப் யூ பிளேஸ் பர்த் ஆஃப் அவுட் ஆஃப் இந்தியா, நான் இந்த இந்தியாவை விட்டு எங்கன்னா பிறந்தவங்களான்னு கேட்குது. நான் நோ கொடுத்துக்கிறேன். நான் இந்தியாவில் தான் பிறந்தேன், அதனால் நோ கொடுக்குறேன். இப்போ ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டெல்லாம் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எது தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அது. டிஸ்ட்ரிக்கு, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் டிஸ்ட்ரிக்கையும். உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு தான் இது பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இருக்க ப்ரூஃபாக இருக்கும், அதனால் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கோங்க. பேன் கார்டு நம்பர், பேன் கார்டு இருந்துச்சுன்னா பேன் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க. ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி நம்பரை போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுக்கிறது நல்லது தான். வெரிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்னன்னு கேட்குறாங்க. அதாச்சும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறீங்களா இல்லை ப்ரைவேட் ஜாப் பார்க்குறீங்களா, ஸ்டூடெண்ட்டாக, அந்த மாதிரி நீங்கள் என்னன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க.
நான் ப்ரைவேட்டுன்னு கொடுக்குறேன் சரிங்களா. ஹோம் மேக்கர் இருந்தால் ஹோம் மேக்கரா, இல்லை பிஎஸ்யூவாக இருந்தால் பிஎஸ்யூவா நான் ப்ரைவேட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மைனராக இருந்தால் 18 வயசுக்கு கீழே இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்களான்னு கேட்குறாங்க, நோன்னு கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பெண்களுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஹஸ்பண்ட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்களான்னு கேட்குறாங்க, அதுக்கும் நான் நோன் கொடுத்துக்கிறேன். அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றதுனால. இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாங்களா எஸ் கொடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் இல்லாததுனால நோ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. இதில் வந்து 10th எபோவ் இருந்தால் நான் ஈசிஆர் பாஸ்போர்ட்டும், 10th கீழே இருந்தால் ஈசிஆர் பாஸ்போர்ட்டும் கொடுப்பாங்க. நான் ஈசிஆர் அதுக்கு வந்து பாஸ்போர்ட் எப்படி வரும்ன்றதை நான் பின்னாடி லாஸ்ட்டாக காட்டுறேன். அதாச்சும் இந்த கல்ஃப் கண்ட்ரிலலாம் வேலைக்கு போகும்போது 10th கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதில் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் இது கேட்குறாங்க 10th குவாலிஃபிகேஷன் என்னன்னுட்டு. நான் 10th ப்ளஸ் எபோவ்னு கொடுக்குறேன். 10th ப்ளஸ் எபோவ்னு கொடுத்தா நான் ஈசிஆர் கேட்டகரியில் வந்துடும் சரிங்களா. பாருங்கள் 10th ப்ளஸ் எபோவ் கொடுத்துட்டேன், எஸ்ன்னு வந்துடுச்சு. நான் ஈசிஆர் கேட்டகரி எஸ்ன்னு வந்துடுச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து விசிபிள் டிஸ்டினியூங் மார்க், அதாச்சும் உடம்புல ஏதாச்சும் உங்களுக்கு மார்க் இருக்கா, இந்த மச்சம் இருக்கிறது அதெல்லாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த இது கேட்குறாங்க. நீங்கள் எது வேணுமோ அதை எழுதிக்கோங்க. உங்களுக்கு எங்கேயாச்சும் மச்சம் இருக்கா, தழும்பு இருக்கா அப்படின்றத எழுதிக்கோங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் கேட்குறாங்க. கரெக்டாக ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து இந்தியாவில் ஆதார் கார்டாக தான் ஆகிடுச்சு, அதனால் ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. வெரிஃபிகேஷனுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் வந்து மொத்தமும் உங்களுக்கு புரியும். ஈஸியாக நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். வெளியே போயிட்டு ஆன்லைனில் பண்ணக்கூடாது, நீங்களே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அக்ரி கொடுத்துக்கோங்க. இந்த வேல்யூடான ஆதார் நம்பரான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துட்டு சேவ் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டேட்டா சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி டீட்டெயில் கேட்குறாங்க. ஃபேமிலி டீட்டெயில் மொத்தமாக கொடுக்கணும் நாம். அதாச்சும் நம்ம பேர், ஃபாதருடைய பேர், மதரோட பேர் எல்லாமே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு மதர் நேம், ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு சர்நேம் என்னான்னு போட்டுக்கோங்க பின்னாடி. நான் சும்மா ஏதோ ஒரு பேர் போடுறேன், மதரோட நேமும் போட்டுக்கோங்க. கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து பாஸ்போர்ட்டில் அதெல்லாம் மென்ஷன் ஆகும். லீகல் கார்டியன் தான் யாராச்சும் இருந்தால் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் சப்போஸ் அதாச்சும் மனைவியோட பேர் சரிங்களா, அதை கொடுக்கணும். சப்போஸ்னால் மனைவியோட பேர் கொடுக்கணும், இதில் கொடுத்துக்கோங்க கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால். ரொம்ப ஈஸியான ஒன்றுங்க, நீங்கள் வெளியே போயிட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டான்ட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்களன்னா டேட்டா சேவ் ஆகிடும், நெக்ஸ்ட் பேஜுக்கும் போயிடும். நிறைய பேர் போயிட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் 2000 3000 கொடுத்து அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பண்ண தேவையில்லை. அட்ரஸ் டீட்டெயில் கேட்குறாங்க சரிங்களா. அதாச்சும் எமர்ஜென்சி காண்டாக்ட் பண்ணால் யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுதோ இல்லை வீட்டில் அம்மா அப்பாவதோ இந்த மாதிரி டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எமர்ஜென்சிக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு யார் பேருன்ட்டு. சாரிங்க, உங்களுடைய வீட்டு அட்ரஸ் மொத்த அட்ரஸும் கேட்குறாங்க. ஹோம் அட்ரஸை கரெக்டாக போட்டுக்கோங்க. இஃப் யூ ப்ரெசண்ட், அதாச்சும் இந்தியாவில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற, அவுட் ஆஃப் இந்தியாவா நீங்கள் இல்லை ப்ரெசண்ட்டாக இந்தியாவில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதை கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹவுஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன். மொத்தம் பாருங்கள், இதெல்லாம் நான் ஒரு சும்மா தான் போட்டிருக்கேன், கரெக்டானது கொடுக்கல. ஏன்னா ஏற்கனவே பாஸ்போர்ட் இருக்கிறதுனால நான் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வில்லேஜ், டவுன், சிட்டி கொடுத்துக்கோங்க கரெக்டாக பாஸ்போர்ட்டில். பின்கோடு நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன், பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையான்னுட்டு. இல்லைங்க, தப்புன்னு வருது, வேறு பண்ணிட்டேன். திரும்பவும் கரெக்டாக பாருங்கள். பின் இது பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஸ்டேட்டு இதெல்லாம் கேட்குது. ஸ்டேட் எந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு தமிழ்நாடுன்னு வந்துடுச்சிங்களா. பின்னே டிஸ்ட்ரிக்கும் கேட்கும் பாருங்கள். வேலூர் கரெக்டாக அதே வந்துடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன் கேட்குறாங்க, ஏதோ ஒரு அதான் வேலூரில் இருக்கிற ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான்.
நீங்கள் கரெக்டாக உங்களுடைய தாலுக்கா போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. பின் நம்பரெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. முன்னே வந்து +91ன்னு போடாத உங்களுடைய மொபைல் நம்பர் 10 நம்பரை மட்டும் போடுங்க. டெலிஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லை வேணாம். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி, கரெக்டான இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடி இதுலேயும் டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி ரொம்ப முக்கியங்க. இந்த அட்ரஸ் வந்து பர்மனெண்ட்டாக அப்படின்னு கேட்குது. பர்மனெண்ட் அட்ரஸ் அவைலபிள் இருக்கா அப்படின்னு கேட்குது. இல்லை, எனக்கு அந்த மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாம் எதுவும் இல்லைன்றதுனால நான் நோ கொடுத்துக்கிறேன். இது மட்டும்தான் பர்மனெண்ட், ஒரே ஒரு அட்ரஸ் தான்றதுனால நோ கொடுக்குறேன். சரிங்களா? இல்லை பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, வேறு வரும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாப்கார்ன் வரும், ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி கான்டாக்ட்னு வருது. இது வந்து எமர்ஜென்சி டைமில் வேறு யாராச்சும் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பாஸ்போர்ட்டோட பேஜில் வந்து அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் கேட்குறாங்க. நீங்கள் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை அம்மா அப்பா அந்த மாதிரி தெரிஞ்சவங்க நம்பரு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. பேரும் அட்ரஸும் கொடுத்துக்கோங்க. அது வந்து இது ஒரே காலத்துலேயே பதிவு பண்ணணும். மொத்தமாக பேர் எழுதிட்டு, வில்லேஜ் எழுதிட்டு, போஸ்ட் எழுதிட்டு, நான் தாசில் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு இது போட்டிங்களன்னா முடிஞ்ச ஒரே லைனில். பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? தப்பாக பண்ணாதீங்க. அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், அவங்களுடைய மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க. முன்னாடி 91 சேர்த்தாத 10 நம்பரை மட்டும் போடுங்க. டெலிஃபோன் நம்பர் இருந்தால் டெலிஃபோன் நம்பர், இல்லாட்டி வேணாம். அவசரப்படாது செய்யுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, இமெயில் ஐடியும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அவசரமே கிடையாது, பொறுமையாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். டேட்டா சேவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். அதில் என்னன்றதை பார்க்கலாம். ப்ரியூஸ் பாஸ்போர்ட்டுன்னு இருக்குது. சரிங்களா? இதில் வந்து மொத்த டீட்டெயில், அதாச்சும் இதுலேயும் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் ஐசி நார்மலி இஷ்யூ, அதாச்சும் வந்து ஏதாச்சும் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஹோல்டாக இருந்திருக்கா, ஐடென்டி கார்டு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணின்னு கேட்குறாங்க. அந்த நோன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் டிப்ளமேட்டிக் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் ஏதாச்சும் பண்ணி உங்களுக்கு ஹோல்டில் இருந்துக்குதா, ஏதாச்சும் வராதுக்குதான்னு கேட்குறாங்க. அதுக்கும் நான் நோ, டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள்னு கேட்குறேன், கொடுத்துட்றேன். ஹேவ் யூ அப்ளைடு ஃபார் பாஸ்போர்ட் பட் நாட் இஷ்யூடு, வராது இருந்திருக்கா, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் நான் நோன் கொடுத்துட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதர்ஸ் டீட்டெயில்ஸ், இது ஒரு 10 டீட்டெயில்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு தான், வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் ஒவ்வொன்றா பார்த்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே கேஸ் இருக்கான்ற மாதிரி கேட்பாங்க. இருந்துச்சுன்னா இருந்துச்சு எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னு நோ. கோர்ட்டில் ஏதாச்சும் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாச்சும் வாரண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. நீங்கள் இருந்துச்சுன்னா இருந்துச்சு, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அதாச்சும் கோர்ட்டில் ஏதாச்சும் கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வாதாடின்னு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோ. இந்த மாதிரி வந்து கரெக்டாக படித்து பார்த்து எஸ் ஆர் நோ அப்படின்னு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் மொத்தமாக அப்படியே பண்ணிவிட்டு போகிறேன். நோன்னு கொடுத்துட்டு, ஏன்னா இப்போ வந்து இதே ரொம்ப லென்த் ஆகிடுச்சு வீடியோ. இது மொத்தத்தையும் கொடுத்துட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பொறுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களன்னா ஒன்றுமே புரியாது. இப்போ வந்து சேவ் அண்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. டேட்டா வந்து சேவ் ஆகிடுச்சு இப்போ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் ப்ரிவ்யூன்னு வருது. சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ வந்து மொத்த டீட்டெயில் உங்களுக்கு வந்துடுச்சு. பாஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் எப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்றதை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மொத்தமும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இப்போ அக்ரி கொடுத்துட்டு கரெக்டாக இருக்குது, நான் அக்ரி கொடுத்துட்டேன். சரிங்களா? டிக் மார்க்கில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அது கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு ஒரு இதுக்குள்ளே போகும்.
பேஜுக்குள்ளே டீட்டெயில் வெரிஃபிகேஷன் மொத்தமாக வரும். இதில் பேமெண்ட் டீட்டெயிலு, உங்கள் சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாம் வரும். இப்போ நான் வந்து ப்ரூஃப் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அதாச்சும் வந்து செலக்ட் ஃபார் ட்ராப் டவுனுக்கு பாருங்கள். ப்ரூஃப் ஆஃப் பர்த் நீங்கள் பிறந்ததுக்கான இது கேட்குறாங்க என்ன ப்ரூஃப்ன்ட்டு. இதில் நிறையா ஆப்ஷன் இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, அதுக்கப்புறமா போலீஸ் இஷ்யூடு லைசன்ஸ், இன்சூரன்ஸு, ட்ரான்ஸ்ஃபர் டிசி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எதுனாலையும் கொடுக்கலாம். நான் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரூஃப் ஆஃப் ப்ரெசண்ட் ரெசிடென்ஸ்லி அட்ரஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ இருக்கிற ப்ரூஃப் கேட்குறாங்க, வீட்டோட அட்ரஸ்ஸு. நான் ஆதார் கார்டு கொடுத்துக்கிறேன். இதில் எலக்ட்ரிசிட்டி, இன்கம் டேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேஸ் பில்லு, வாட்டர் பில்லு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் நான் வந்து ஆதார் கார்டு கொடுக்குறேன். அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்களும் அதே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ஒரு அக்ரின்னு இருக்கு பாருங்க, அக்ரி அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பிளேஸ்ன்னு இருக்கும். பிளேஸ் உங்களுடைய திருப்பத்தூர், சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி எந்த இடம் உங்களுக்கு பிளேஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை கொடுத்துட்டு டேட் அதிலே இருக்குது. சப்மிட் கொடுத்துருங்க. சரிங்களா? ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்றதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்களன்னா சேவ் ஆகிடும் டேட்டா. பாருங்கள், டேட்டா சேவ் ஆகுது. பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இப்போ பாருங்கள், இது சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடுச்சு. சப்மிட் பண்ணது சக்ஸஸ்ஃபுல், அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடுச்சு. இப்போ வந்து பே அண்டு ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் பே பண்ணிவிட்டு அப்படின்னு இருக்குது. அதை டிக் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் எடுத்துங்களன்னா அப்ளிகேஷனை ஃபீஸ் பே பண்ணலன்னு காட்டும். நம்ம பே அண்டு ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட்டு நான் சென்னை அதாச்சும் வந்து செலக்ட் பிஎஸ்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்கன்றாங்க. உங்களுக்கு பக்கம் எது இருக்குன்னு பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க எது இருக்குன்னுட்டு. பிஎஸ்கேன்னா ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸு, பிஓபிஎஸ்கேன்னா போஸ்ட் ஆஃபீஸில் செய்கிறது. சரிங்களா? பாஸ்போர்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து ஆஃபீஸ் வச்சு செய்கிறவங்க. உங்களுக்கு அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இருந்துச்சுன்னா கூட எது நியரஸ்ட்டாக இருக்கோ அதை வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அது அட்ரஸோடைய லொக்கேஷன் எல்லாமே இது காட்டிடுச்சு. உங்களுக்கு வந்து பிரிண்டில் பேஜில் வந்துடும். பின்னாடி எந்த இடத்துல இருந்து நீங்கள் கொடுக்குற மொத்த டீட்டெயிலாக பின்னாடி பேஜில் வந்துடும். அதனால் பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், 26/11/2025 இருக்குன்னு இருக்குங்கள. அங்கே வந்து டேட்டு அந்த கார்னரில் இருக்கிறத கிளிக் பண்ணால் இந்த டேட்டு இல்லை இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்தா உங்களுக்கு காலியாக இருக்குது பாருங்கள் க்ரீன், அதை டச் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். டைமோட எந்த டைம்ன்றோட. நெக்ஸ்ட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. மேக் பேமெண்ட்ன்றதை கொடுங்க. அதை கொடுத்து பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போகும். இப்போ பாருங்கள், பேமெண்ட் ப்ராசஸ் என்னன்ட்டு மேக் பேமெண்ட்டில் வருது. எந்த டைப் இது, அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரு, சர்வீஸ் டைப் ஆஃப் அப்ளிகேஷனு, மொத்த டீட்டெயிலும் கொடுக்கும். டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி மொத்தம் கொடுக்கும். பாருங்கள், டோட்டல் ஃபீஸ் வந்து 1500 நம்ம நார்மல் பாஸ்போர்ட்டுன்றதுனால 1500. சரிங்களா? 36 பேஜ் 36 பேஜுன்றதுனால. ஓகே, இப்போ பே நவுன்னு கொடுங்க. டைரெக்டாக பேங்க்கோட லிங்க்குக்கு போகும். டைரெக்டாக எஸ்பிஐயோட லிங்க் மாதிரிக்கும் அந்த பேஜுக்குள்ளே போகும். பாருங்கள், வெல்கம் டு எஸ்பிஐ பே லைஃப். நீங்கள் இது மட்டும் நினைக்காதீங்க எஸ்பிஐ மட்டும் தான் பண்ண முடியுமான்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ இன்டர்நெட்டிங் பேங்கிங், அதர் பேங்கிங், யூபிஐ ஐடியிலேருந்து பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இன்டர்நெட் பேங்கிங்களுக்கு வந்து அதர்ஸ் பேங்கிங், நெட் பேங்கிங்கும், இந்த அதர்ஸ் கிரெடிட் கார்டு, அதர் பேங்க் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு இருக்குது. இதுலேருந்து பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து யூபிஐ ஐடி மூலமாக பண்ண போகிறேன். நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து கியூஆர் கோடுன்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த கியூஆர் கோடு வரும். இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணால் பேமெண்ட்டு ஓகே ஆகிடும். ப்ராசஸ் ஆகிடும். பேமெண்ட்டு கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லுன்னு அப்படின்றத காட்டின உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ரிசிப்ட் வரும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட்னு இருக்கும். இதுவும் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் இருக்கும். இதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் எந்த டேட் டைம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. மார்க் ஷீட்டு, இந்த
ஆதார் கார்டு, இந்த பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, சர்டிஃபிகேட்ஸு, டிசி இந்த மாதிரி எந்த கரண்ட்டு பில்லு, அதுக்கப்புறம் வீட்டு ரசீதி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க சரிங்களா. அங்கே கேட்பாங்க, செக் பண்ணி நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். அங்கே போன உடனே ஆஃபீஸ்க்குள்ளே உங்களை கூப்பிடுவாங்க, அந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைமுக்கு கரெக்டாக உள்ளே போனதும் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு கைரேகைலாம் எடுப்பாங்க. எடுத்த உடனே அதை முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. நீங்கள் போகும்போது ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போங்க. பாஸ்போர்ட்டில் ஒட்டுறதுக்கான நார்மல் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒட்டுவாங்க சரிங்களா. இதை முடிச்சதும் நீங்கள் அங்கேயே கேட்கலாம் அதோடைய டீட்டெயில் சரிங்களா. நான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது கேட்கலாம், அவங்களே சொல்லுவாங்க தெளிவாக. அதுக்கப்புறமா நீங்கள் அங்கேருந்து வந்ததும் ஒரு 3 நாளில் போலீஸ் வரும் வீட்டுக்கு, இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவாங்க வெரிஃபிகேஷனுக்காக. நீங்கள் அந்த வெரிஃபிகேஷனை முடித்ததும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். அடுத்த ஒரு 5 நாளில் உங்களுக்கு பாஸ்போர்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா வீடு வந்து சேர்ந்துடும் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்களன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் என்ன கேட்பாங்க, என்னென்ன செய்வாங்க, இதெல்லாம் கேட்பாங்க, எப்படி பேசணுன்றது கேட்டிங்களன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.